சுவாமி, நான் நினைச்சதெல்லாம் அடையணும். ஆமா, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்? நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலமா என்னால. மனுஷன் நினைச்சதுதான் முடிஞ்சதுன்னா கடவுளுக்கு வேலை இல்லாத கூடுமா? ஒரு மனிதன் இதைதான் அடையணும், இப்படித்தான் வாழணும்னு இறைவன் வகுத்து வச்சுட்டான். அந்த வட்டத்துக்குள்ளதான் நீ வாழ முடியுமே தவிர அந்த வட்டத்தை தாண்டி உன்னால உயிரோட வாழ முடியாது. உனக்கு ஆசை, இந்த ஊர் என் பேர்ல இருந்தா நல்லா இருக்குங்க, நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு. சரி, இந்த பொண்ணு ஆசைப்பட்டு இந்த போலி வாகத்தை இந்த பேர்ல எழுதிடலாம் அப்படின்னு எழுதிட்டா இது என்ன பண்ணும்? ஒரு ஊரை எழுதிட்டு இல்லை, கேட்டது இல்லை, எழுதியாச்சு இல்லை. சரி, போலி வாக்கம் போதுங்க, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நான் மேய்ச்சிக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லலாம். இல்லை இல்லைங்க, இது பார்த்தா சத்திரம் கூட எதுனா நல்லா இருக்கணும். இந்தியாவையே ஒரு மனித மேல எழுதுன்னா அமெரிக்காவையும் எழுதுன்னுவான். ஏன்னா ஆசைன்ற சொல்லுக்கு அளவு கிடையாது. அதனால ஒரு ஆசைக்குள்ள வாழும் போது அமைதியா வாழ்வ. ஆசை கடந்து எல்லாம் உனக்கு ஓணும்னு நினைச்சுன்னா நீ அமைதியை இழந்துடுவ. சொல்லுமா, பட்டு 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 பட்டுன்னு சொல்லணும். இந்த பக்கத்துல அவருக்கு அவர் போடலாம் காவ வைக்கிறோம். அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் பொன் மண் பணத்து மேல ஆசை போதவே மாட்டேங்குது. போவாது, எனக்கும் சரி போவாதுமா. சில பேர் செத்து போயிட்டாருன்னா உயிர் போவாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசை ஏய்ச்சி வாயில ஊற்றிடுவாங்க, தங்கத்தை ஏய்ச்சி வாயில ஊற்றுவாங்க. ஏன்னா இவன் அந்த உலகத்து மேல அவ்வளோ ஆசை. இவன் எங்க கடவுளாண்ட போறது? இங்கேயே நாயும் பேயுமா தான் தெரிவான். மனுஷனுடைய பிறப்பை பத்தி சொல்ற கேட்டுக்கோ. மனிதன், எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் கண்ணெதிர இருக்கிற மிருகமா கூட அடுத்த பிரிவில் போயிடுவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் 100 வாட்டி போனாலும் மனிதனாவே பிறப்பான். அதனாலதான் இவ்வளவு கத்துங்கிற, நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய ஞானி ஆவாத, 10 வாட்டி போறதால மனுஷனா பிறக்க கத்துக்கடா அப்படின்ட்டு. அதனால இந்த ஆசைன்றது எது மேல இருக்கணும்னா பொன் பொருள் மேல இருக்கக்கூடாது, உன் உயிர் மேல இருக்கணும். உன் உயிர் மேல இருந்தால் அது தவறில்லை. பொன் பொருள் மேல போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ. அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது? உன் நினைப்பு காரணமாகுது. அந்த நினைப்பை உன் மேல செலுத்தினா துக்கமும் இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா? துக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை. அதனால்தான் இவ்வளவு கத்தின்னு கிடக்குறேன். இது இவ்வளவு 30 வருஷமா. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் துக்கம் வந்து சேர்ந்துடும், எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் இருந்தாலும் துக்கம் வந்துடும், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் துக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட இருந்து வந்துக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஜட்ஜியை பத்தி சொல்றாரு. ஒருத்தர் படிச்சாரு. அவர் படிச்ச உடனே சொல்றாரு, நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு. சரி, படிச்சு முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போடுறாரு. அடே, நான் படிப்ப உடனே வீணாக்கலுங்க, வக்கீல் ஆயிட்டங்க அப்படின்றாரு. வக்கீல் ஆயிட்டார், ரொம்ப சந்தோஷத்துல வாழறாரு. வக்கீல் இருந்து ஜட்ஜி போஸ்டிங் கிடைச்சாரு. நானும் எல்லாரும் அடிக்காதுங்க, நான் ஜட்ஜிங்கன்றாரு. வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆனாரு. ஐயோ எதுவுமே இல்லையன்றாரு. எதுவுமே இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தான்னா நீ ஒண்ணுக்கு உதவாத மண்ணு மாதிரி ஆயிடுவ. இதுதான் வாழ்க்கை. சொல்லு. உயிர் தான் கடவுள்னு சொல்றீங்க. ஆமாமா, அந்த காலத்துலயும் சரி உயிரை கொடுக்கிற ஒரு பொருளை தான் நம்ம கடவுள்னு நினைச்சோம். அதனாலதான் ஆண்குறியான லிங்கத்தை நம்ம வழிபடுறோம். அது இப்போ ஒரு பக்கம் அது நம்ம கடவுளா நினைச்சு வழிபட்டு இருக்கோம். ஆண்குறியான லிங்கத்தை மட்டும் வழிபடலாமா? தப்பா சொல்லின்னு பார். உலகம் ஒன்று உயங்கணும், கடவுள்னு ஒன்று போகணும் அப்படின்னா செக்ஸ். அது என்ன செக்ஸ்? லிங்கம் என்ற கீழே இருக்கிற ஆவுடையார் பெண், மேலே இருக்கிற லிங்கம். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன், இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம்.
ஆணு பெண்ணு வெளி உலகத்தில் இணைஞ்சா சிற்றின்பம், ஆணு பெண்ணு உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம். ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறான், ஒரு மனித உடலுக்குள்ள மேல சிவம் இருக்கிறான். இந்த 2 பேர் இணைஞ்சால் அது பேரின்பம். உலகத்தில் வெளி உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம். சிற்றின்பம் நிலையற்றது, பேரின்பம் நிலையானதுமா. அகஸ்தியர் சொல்றார், சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்றார். சாப்பிடும்போது கும்பிடு. சரிப்பா, சாப்பிடும்போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும்? படுக்கும்போது கும்பிடு. சரி, படுக்கும்போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண? பொண்டாட்டி கிட்ட படுக்கும்போதும் கும்பிடுன்றார். ஏன்னா சாமின்னா விந்துடான்றார். சாமின்னா இது விந்து. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும். உயிர் போகிற நேரத்தில் ஆண்குறி பெண்குறியில் விந்து வெளியேறிடும். வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போட்டு இருந்தோம். ஆமாம், போச்சுன்னா ஊத வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தே உயிரை வாங்கு. உயிரெழுத்துன்னா என்ன சாமி? உயிரெழுத்துன்னா ஆ, உயிரெழுத்து. அப்போ ஆ எங்க இருக்குது? இடுப்புல இருக்குது மனுஷனுக்கு. ஊ எங்க இருக்குது? உச்சியில் இருக்குது. மா எங்க இருக்குது? வயிற்றுல இருக்குது. இதனால தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தத்துவம். என்னென்ன தத்துவம்? நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது நம்ம. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா? ஓம். ஓம்னா உயிர். அந்த உயிராகப்பட்டது எங்க இருக்குன்னா இடுப்புல இருக்குது. இடுப்புல எப்படி இருக்குது? 2 புட்டங்கள் இணையற இடத்துல முதுகு தண்டுனுடைய கடைசி பகுதியில் இருக்குது. அதான் குண்டலினி இல்லையா? அப்போ அதுக்கு பேர் ஆ. அப்போ அது ஓம். அப்போ ஓம் விட்டுடு. அடுத்தது மண்ணு. நான் ஆண் பெண் குறியீரன். அது நான் அதுக்கு பிரம்மா கடவுள். உயிர்னா அம்பாள் கடவுள் இல்லையா? அடுத்தது மா. அதானே நமச்சிவாயா. எண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. நமச்சிவாயா அப்படின்னு சொல்லின்னு போறீங்க கோயில்ல. ஒரு நமச்சிவாயான்னு சொன்னா அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் நமச்சிவாயா நீங்க, ஓம் நமோ நாராயணா நீங்க, ஓம் சக்தின்னு நீங்க. அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்க உயிர் வருது. அந்த வெறும் 5 பொருளை சொன்னீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ தொப்புள் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது. தண்ணி என்னவாகுதுன்னா மாவாகுது. மான்னா மகாரம் தண்ணி. நான் ஆண் பெண் குறியிருந்து. ஓம்னா பிரணவம் இல்லையா? சி அடுத்தது நெருப்பு ஆகுது. வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது. யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது. அப்போ நான் மா சி வா யா. நமச்சிவாயா எங்க இருக்குதானா உடல்ல தந்து இல்லையா? இதையெல்லாம் புரியாம ஞானம் வராது. ஒருத்தர் போன் பண்றாரு வேலூர்ல இருந்து, சாமி 8-2 என்ன சாமி? ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வாப்பா சொல்றேன்னு. அப்ப கூட அதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், வேற எதுவும் கேட்கணும். இன்னும் என்ன கேட்கணும்? இன்னும் 10,000 கேட்பேன். எங்க உபதேசம் வேணும்? காகப்ப சுண்டர் அங்க போய் கேட்கறேன், தெரியாதுன்றாங்க. அப்போ இந்த மகான்கள் எவ்வளோ அருமையாக வகுத்து வச்சுக்கிறான், எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கான். உயிர் மெய் எழுத்து. என்ன சொல்லிக்கிறேன்? உயிர் மெய் எழுத்து. அப்போது உயிர் என்றது ஓமு, மெய் என்றது மா. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகை இயக்கும் இல்லையா? அப்படி தானே சாமி? அப்படியே எப்படிமா அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி உடலுன்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கும். உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்யுக்கு வேலை விழுந்துடும். அப்படிதான் எப்படி அப்படின்னு கேட்குறானே, அதாவது அந்த மாதிரி இருக்குதும்மா. இதை கடவுளை எப்படி அடையணும்? இவர் சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு. பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. பொம்பளை கிட்ட புணரல் பண்ணும்போது கூட விந்து விட்டுடாத, அப்படியே அது மேலே தூக்கிடான்றார். அதனால் சொல்றாரு, உண்ணும் போதும் உயிரெழுத்தும் உயரே வாங்கு. பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நில்லு. தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும்.
மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாய், எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இவர் சொல்லிட்டார். யார் சொல்றாரு? அகத்தியர் சொல்றாரு. திருமூலர் சொல்றாரு, மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தானே இல்ல. இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஆனால் இந்த மரம் மண்டையில் ஏற மாட்டேன், நம்ம என்ன பண்ணுறது? உன்னை அவ்வளோதான் நான் கத்துவேன். இப்படி இருக்குது சாமி. என்னுடைய நிலை என்னான்றது எனக்கு தெரியுதில்லை. அப்போது அதுதானே உண்மை. இப்போ நான் இவ்வளோ படித்தேன் அவ்வளோ படித்தேன், புழுவு இனத்தில் என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் கிடையாது. உண்மை, நான் படிக்காதவன், நான் ஒரு மாட்டு மேய்ச்சிருந்தவன். இன்றைக்கி ஏதோ இறைவனுடைய அருளால் நான் இங்கே உட்காந்து இப்போ பல பேருக்கு நான் சொல்லிங்கிறேன். ஆனால் அன்றைக்கி நான் கேள்வியாக கேட்டுருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் பதிலாக சொல்லின்னுக்கிறேன். காரணம் என்னன்னா, இது அனுபவம் தான், அது இறைவன் தந்த அருள் தான். இங்கே எனக்குன்னு ஒரு தனி சிறப்புலாம் ஒன்றுமே கிடையாது சாமி. இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படியே தான் வாழறேன். ஒரே ஒரு சிறப்புன்னு என்னன்னா, அன்றைக்கி ஒரு படி சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லாத நான் தவிச்சேன், பட்னியும் பயிற்சியுமா துடித்தேன், பசியில் படுக்க இடமில்லாத அடுத்தவங்க வீட்டில் போய் படுத்தேன். ஆனால் இறைவன் என்ன மனசில் தோணுச்சோ தெரியல, என்ன இரக்கம் வந்ததோ தெரியல, இன்றைக்கி பலாயிரம் பேருக்கு இங்கே சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி வந்தது. இன்றைக்கி நான் படுக்க இடம் இல்லாத இந்த இடத்துல இன்றைக்கி 500 பேர் படுக்கிறதுக்கு இடம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் இறைவன் தந்த அருளை தவிர ஏன் திறமெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு திறமையும் கிடையாது. நான் ஒரு மண்ணாங்கட்டி சாமி. கடவுள் மந்திரத்திற்குள் அடக்கம் என்று சொல்கிறார்கள். சரி. மந்திரம் பிராமணர்களுக்குள் அடக்கம் என்று சொல்கிறார். அப்படியானால் கடவுளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என எண்ணலாமா? என்னவே கூடாது. உண்மை என்னவே கூடாது. அப்படி என்றவன் ஒரு முட்டாள். ஏன்னா பிராமணன்றது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன், அவன் ஒரு மனுஷன்தான். அவன் எப்படி கடவுளுக்குள்ளே போய் அவனை ஒப்பிடலாமா? அவன் பிறந்தான், சாக போகிறான், பிறந்தான், வளர்ந்தான், முதுமை இளமை இருந்தது, இடைப்பருவம் வந்தது, முதுமை வந்தது, அவன் சாகிறவன். அவனை போய் இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசலாமா? அது நம்மளுடைய தவறு இல்லையா? அது நம்மளுடைய தவறு. இதை யார் உயர்ந்தவன் அப்படின்றதுக்கு 3 மகான்கள் சொல்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, யாரா உயர்ந்தவன் உலகத்தில் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணித்தானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன்டான்ற. தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக யார் ஒப்படைச்சானோ அர்ப்பணிச்சானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன், அவனே கடவுளுக்கு சமமானவன். கடவுள்னு சொல்லல, அப்போ கூட கடவுளுக்கு சமமானவன் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழற உன் குடும்பம், இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது, இது எல்லாரும் வாழக்கூடியது தான். ஆனால் உன் குடும்பத்தையும் கடந்து உலகத்துக்காக நீ என்னென்ன செய்த, நீயே உயர்ந்தவன்டான்றார். இயேசுநாதர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல இருந்து இயேசுநாதர் வராரு, ஒரு அவலை பெண், விபச்சார பெண், அவளை அந்த ஊர் ஜனம் மொத்த பேரை கல்லெடுத்து அடித்து தெத்திக்கின்னு ஓடுறாங்க, இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவளால் தப்பிக்க முடியாமல் அழுதுக்குன்னு ஓடும்போது எதிர இயேசுநாதர் வர்றாரு. அவருடைய காலடியில் விழுந்து அவருடைய கண்ணீர் அவர் காலில் விழுது. அவர் தூக்கி சொல்கிறாரு, என்னம்மா விஷயன்றாரு. இது மாதிரி எல்லாரும் என்னை கல்லில் அடிக்கிறாங்க, நான் தாழ்ந்தவன், என்னை வாழ தகுதியற்றவன் சொல்லி கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்க. இயேசுநாதர் கல்லெத்து அடிக்கிறவங்களை கேட்குறாரு, ஏன்பா அந்த அம்மாவை கல்லெத்து அடிக்கிறீங்க, என்ன தவறு செய்தாங்க அப்படின்னு இயேசுநாதர் கேட்குறாரு. அப்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, அவள் தகுதியற்றவோ, அவ ஒரு விபச்சாரி அப்படின்ட்டு இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. சரிப்பா, அவள் விபச்சாரி, யார் அவகிட்ட உடல் உறவு கொள்ளலையோ அவங்க கல்லால் அடிங்க அப்படின்றார். அப்போ இந்த கல்லால் அடிச்சவன் அத்தனை பேரும் அவகிட்ட உடல் உறவு கொண்டவன் தான், முட்டாள்கள் தான், எல்லாம் திருப்பிக்கின்னு போயிடுறான். அப்ப சொல்றாரு, யார் உயர்ந்தவன்? ஒரு விபச்சாரி உயர்ந்தவனா? விபச்சாரின்னு சொன்ன நீ உயர்ந்தவனா? விபச்சாரி உயர்ந்தவனான்றார் இயேசுநாதர். ஏன்னா அவளுடைய உடலை பல பேருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார்.
ஆனா நீ சுகத்தை பெற்றவ அவளை கல்லால் அடிக்கிறியே அப்படின்றாரு இல்லையா? இது எவ்வளவு பெரிய புனிதமான வார்த்தை. நபிகள் நாயகம் வராரு. நபிகள் நாயகம் வராருன்னு எல்லா பணக்காரனும் வரிசையில் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு. அவர் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நிற்கிறான். அதில் என்ன மாதிரி ஒரு ஏழையும் நிற்கிறான். நபிகள் நாயகம் வராரு, எல்லாரும் முகத்தையும் பார்த்துன்னு வர்றாரு. நேராக வந்தவர் என்ன பண்ணார், அந்த ஏழையினுடைய கையெடுத்து அவர் தலையில் வச்சுக்கினார். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாருக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஏழையினுடைய கையெடுத்து தலையில் வச்சுக்கினார். எல்லாருக்கும் ஒரே கோபம். என்ன இது இப்படி பண்ணிட்டாரு ஒரு நபிகள் நாயகம், ஒன்றுத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் கையெடுத்து தலையில் வச்சுக்கினாரு அப்படின்னும் போது அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறார், உலகத்தில் யார் உயர்ந்தவன்? நீ பணக்காரன் உயர்ந்தவனா? இல்லைப்பா, ஒரு உழைப்பாளி உயர்ந்தவன்டா, அவன் உழைச்சி சாப்பிட்றான், அவன் உன்னை விட உயர்ந்தவன்டான்றார் இல்லையா? மகான்களுடைய வார்த்தைகள் யாருடைய மனமும் புண்பட இருக்காது. மகான்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு பயன்படுறதா இருக்கும். அப்படி மதங்கள் வேறவா இருந்தாலும் மகான்கள் நோக்கம் ஒன்று தான் எல்லா மகானுக்கும். இதை பின்பற்றி போனால் அவன் தான் உயர்ந்தவனை தவிர பிறப்பால இறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இந்த உலகத்தில் இல்லை சாமி. அவனே உருவாக்கிக்கிறது. அப்போ கடவுளுக்கு நிகரா யாரையும் நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறத. நிகரா நினைக்கலாம், கடவுளா நினைக்க கூடாது. கடவுளுக்கு நிகரா நினைக்கலாம், ஆனா கடவுளா நினைக்க கூடாது. தப்பு. இந்த செய்கைகள் செய்யும் போது அவனை கடவுளுக்கு உலகத்துக்காக அவனுடைய வாழ்நாள் முழுதும் அர்ப்பணிச்சான்னா அவன் கடவுளுக்கு நிகரானவன். ஆனா கடவுள் கிடையாது. நான் அதனால்தான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், யாரையோ கடவுள்னு சொல்றாங்க, இது தவறு, சரியா புரிஞ்சிக்காம பேசுறாங்க. கடவுள்ன்றவன் பிறப்பு இல்லாதவன், கடவுள்ன்றவன் இறப்பு இல்லாதவன், அவன் தான் கடவுள். பிறந்து மறையிறவெல்லாம் மகான்கள் ஞானிகள், ஆனா கடவுள் ஆக முடியாது. கடவுளுடைய அருளை பெற்றவங்க அவங்கெல்லாம். அதனால அவங்கெல்லாம் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் சொல்லலாம். அவங்கள கடவுளுக்கு கடவுளும் சொல்லக்கூடாது, கடவுளுக்கு சமமானவன் சொல்லலாம். ஆனா கடவுள்னு சொல்றது தவறான வார்த்தை. அது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார், இறைவா ஏன் என்னை கைவிட்டு. அப்போ இயேசுநாதரே சொல்றார், நான் இறைவன் இல்லைன்றார் இல்லையா? இறைவன் எனக்கு மேலே இருக்கிறான் அப்படின்றார். அப்போ இயேசுநாதர் பிறந்தார், ஏதோ கொடுமைப்பட்டார், மறைந்தார், மகான் அவர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் கடவுளும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய அன்பு மிகைப்படுத்தி அது மாதிரி பண்ணிக்கிறாங்க பல பேரை. ஆனால் அது தவறு. கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லலாம், கடவுளுக்கு ஈக்குவலானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய சக்தியும் கடவுளுடைய சக்தியும் ஒன்று சேரும். அதனால அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க உலகத்தில். அப்போ அப்படிப்பட்ட மனிதன் தான் கடவுளுக்கு சமமானவ உயர்ந்தவன் உலகத்தில். ஜாதியை வச்சுக்கு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்னா அவளை மடத்தானம் எதுவும் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம்பான். ஏன்னா ஜாதின்றது எதுக்கு வச்சுக்கிற? உன் உடலுக்கு வச்சுக்கிறியா உயிருக்கு வச்சுக்கிறியா? உடலுக்கு தான். அப்போ உயிர் என்ன பண்ணுச்சு சொல்லு? உடலுக்கு வச்ச ஜாதி செத்து போச்சு. நாய்க்கர் செத்துட்டாரு, ஐயர் செத்துட்டாரு, மொழியார் செத்துட்டாருன்னு சொல்றியா? போனன்றான்றிய. அப்ப எங்க போச்சு உன் ஜாதி சொல்லு? அதனால ஜாதின்றது கிடையாது சாமி. அவன் மனம் சுத்தமா உயர்ந்திருந்தா அவன் உயர்ந்தவன், அவன் மனம் வேக்காலமா தாழ்ந்திருந்தா அவன் தாழ்ந்தவன் சாமி. இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி தான் பார்க்கணுமே தவிர ஜாதியில உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாது. எல்லாரும் மனுஷன், எல்லாரும் பிறந்தோம், எல்லாரும் சாக போறோம். இதான் என்னுடைய இது சாமி. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சிறு வயதிலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனார் இந்த சின்ன வயசுலேயே ஒரு சில பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டார். நான் 5ஆம் வகுப்பு தான் படித்தேன். அதுக்கு மேலே எனக்கு படிப்பினுடைய அந்த வராதனால நாம் தான் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொத்து ஃபுல்லாமே உயர்கல்வி துறைக்காக கேட்டாங்க. கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கடவுள் இப்படி சின்ன வயசுலேயே நம்மளையெல்லாம் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கல்விக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு உதவி செய்கிறாங்க, எதுவுமே செய்யலை, விட்டுட்டாங்க. என்ன
இப்போலாம் ஒரு 6 கோடி ரூபாய் சொத்து கொடுத்தேன். அன்னைக்கு என்னுடைய மதிப்பு ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி. அப்பனா நம்ம கடவுள் வந்து நம்மளை பார்ப்பாரா அப்படின்னு கொடுத்தேன். அப்பயும் வந்து என்னை யாரும் கடவுள்லாம் வந்து நான் பார்க்கவும் முடியல, இன்னும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்ய கற்றுக்கின்னு அந்த நுணுக்கமான வேலைலாம் செஞ்சதுனால கோயில் கட்டுமான பணிக்காக நிறையா ஒரு 22 வருஷமாக வந்து நான் கோயிலுடைய திருப்பணி வேலை இந்த சின்ன வயசுலேயே செஞ்சிட்ருக்கேன். இப்பயும் கோயில் திருப்பணி தான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ இவ்வளோ செஞ்சியும் கடவுளே நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஐயாவுடைய இறக்கும் தருவாயில் தான் அவருடைய வீடியோ என்னுடைய செல்லுக்கு வந்தது. அப்போ அவருடைய பார்க்கும்போது இறந்துட்டார். 1 வருடமாக வரலாம்னும் போது வர முடியல. இவ்வளோ திருப்பணி செய்கிறோமே, கடவுளை பார்க்கவே முடியலையே, இது இவர்கிட்டனாலையும் போகலான்ட்டு ரொம்ப நல்லா முயற்சி பண்ணான். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு கார்த்திகை 1 பிறக்க போகுது. இந்த நாளில் போயிட்டு உபதேசம் வாங்கிட்டு கடவுளை நம்ம அடைய முடியுமா அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கான நீங்கள் தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடவுளை அறிய முடியுமா, இந்த தருணத்தினால் நான் அறிய முடியுமா அப்படின்றதுக்காக. நல்ல கேள்வி. ஆனால் இப்போ அவர் கேட்ட முதல்ல இப்போ தான் சொன்னோம், இறக்குன்றது எப்படி இருக்கணும், அன்புன்றது எப்படி இருக்கணும், கொடுக்கறதுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். அதனால் பலன் கிடைக்குமானா அதுக்காக புண்ணியம் வேணால் சாரலாம். கடவுளை அடைய முடியுமானா கடவுளை அடைய முடியாது. திருமூலர் திருமந்திரத்தில் 3000 பாடல் சொல்லிக்கிறார். அதில் முதன்மையான பாடல், இறைவனை யாரெல்லாம் அடையணும், இறைவனை யாரெல்லாம் உணரணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும். ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் கையில் விதலாம் இருக்குது. அதுக்காக பார்க்குற இடத்துலலாம் தூவிக்கினே போக முடியுமா? தூவிக்கினே போக முடியாது. முதல்ல ஒரு இடத்த, இந்த இடம் தான் இதுக்கான, இந்த இடத்துல விதைச்சா தான் இது வளரும்னு புரிஞ்சுக்கினேன். அந்த விதத்தை, அந்த இடத்த இருக்கிற களையெல்லாம் எடுக்கணும். அப்புறம் அந்த மண்ணை ஓட்டி, தண்ணியை விட்டு திரும்ப ஓட்டி, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய பக்குவத்துக்கு அந்த மண்ணை மாற்றணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விவசாயி விதையவே அதில் விதைப்பார். அதானே சாமி? ஆமாம் சார். அந்த மாதிரி இறைவனின் காணணும்னு ஒருத்தருக்கு முடிவு வந்துட்டால் முதல்ல என்ன பண்ணணும்? திருமூலர் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே. என்ன சாமி? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அறிந்த பின் அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம்? உன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு நீ முதல்ல பண்ணுங்க. ஏன்னா இறைவனை இவன் தான் பார்த்து சொல்றான், நான் போய் அவட்ட விசாரிக்கலாம். அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எந்த ஒரு பொருளும் உருவாக்கும் போது ஓம் என்ற அந்த உருவத்தில் தான் உருவாகுது அப்படின்னு சொன்னார். ஆமா, அந்த சொல்லு தான் என்னை வந்து இந்த அளவுக்கு இங்க கொண்டாந்துச்சு. ஏன்னா நான் இந்த இடமும் எனக்கு தெரியாது. நான் கல்வி, என்னுடைய மனைவி வந்து என்னுடைய அக்கா பொண்ணு, அவங்க ஏழ்மையான குடும்பம் தான். சிறு வயதிலேயே அவங்கள நான் அக்கா பொண்ணை படிக்க வச்சு, அவங்க கூட பிறந்தவங்களை அனைத்தையுமே படிக்க வச்சு, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இருந்தனால, அந்த தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த கல்வி தானத்தை கொடுத்து என்னுடைய மனைவியாக பண்ணி கூட இன்னைக்கு கூட அவங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அப்பயும் என்னுடைய தொண்டு வந்து இந்த கோயில் திருப்பணிக்காகவே செய்து கூட நான் கடவுளை ஒரு துளி கூட அந்த இடத்துக்கு போய் போக முடியல. ஏன் போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் காலையில் கூட என் கழுத்துல இருந்து கழுத்தும் போது என் உயிர் போகிற மாதிரி தெரிஞ்சு. அப்போ கூட அப்பனா நம்ம கடவுளை அடையுமா, அந்த நிலைக்கு போகுமா, முதல் உபதேசம் தான் இன்னைக்கு வாங்கினா. அதே அங்கே உபதேசம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயாவினுடைய சமாதி நிலையில் வந்து இருக்கும்போது அப்படி அது ஒரு வேற மாதிரி அந்த வழியை தெரியாமல் இருக்கும்போது தான் கடவுள் இங்கே இருக்கிறார் அப்படின்னு என்னுடைய ஒரு உணர்வுபூர்வமாக, இது வந்து பெருமைக்காக சொல்லலை, ஐயா வந்து இந்த பூலோகத்தில் இவர் ஒரு மகான், இவரே ஒரு கடவுள் அப்படின்றது தான் எனக்கு வந்து 47 வயசு ஆகுது. சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் எவ்வளோ போனாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐயாவுடைய இந்த சொல்லை கேட்டு இப்பனா கடவுளை நம்மளுள்ள இருக்கிறாரா, எங்கே இருக்கிறான்னு அறியணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் வந்தா. இன்னைக்கு கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுள் எதுவாக இருக்கிறாரு, அவர் நம்மளை எப்படி ஏற்கிறாருன்றதான் உங்களுக்கு பாடமே கொடுத்துருக்காங்க. ஆமாம் சாமி. அதனால தான் இந்த பாடத்தை வாங்கணும்னா, நாமெல்லாம் ஐயா ஒவ்வொரு வாரம் சொல்லுவார், துரோகம் பண்ணாதீங்க,
நல்லதே செய்யுங்க, ஏன்னா வாழும் காலம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நாளைக்கு ஐயாவினுடைய வீடியோ வந்து நான் வந்து வேலை செய்யும் போது கூட அந்த ஃபோனில் மாட்டிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் நான் அந்த தொழிலே செய்வேன். ஏன்னா அப்படியே என்னை மறந்து என்னை வந்து யாருன்னா பிடிச்சி எழுத்தாங்கன்னா தான் தெரியும், அந்த அளவுக்கு தான் நான் தொழில் செஞ்சிட்ருப்பேன். அவரை கேட்கும் போது எங்கள் வீட்டில் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். வரணிக்கு முன்னால் தான் கூப்பிட்டேன். நான் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு இது மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு போகிறேன், நீ வரீங்களான்னு மட்டும் தான் கேட்டேன். வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் முதல் உபதேசம் வாங்க வந்திருக்கிறேன். அதனால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு சின்ன இது, ஏன்னா என்னுடைய அக்காவும் இறந்துட்டாங்க, எல்லாம் என்னுடைய தம்பியும் இறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க 4 பேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஏன் சிறு வயதிலே என்னுடைய குடும்ப பாரத்தை ஃபுல்லாக என்னுடைய அப்பா வந்து என்னுடைய விட்டுட்டார். அதை தாங்கி என்னுடைய அப்படி தண்ணி விடும்போதே என்னுடைய அக்கா இறந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பியும் இறந்து விட்டார்கள் என்னுடைய கையினாலே. என்னுடைய அக்கா ஒரு வார்த்தை சொன்னால், கல்யாணம் பண்ணிடுச்சு, 3 குழந்தைங்க, உயிர் விடும் தருவாயில் சொன்னாங்க, என்னுடைய குழந்தைங்களை வந்து நீ விட்டுறாத தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்காக என்னுடைய அக்கா பொண்ணை வந்து எம்எஸ்சி பிஎட் படிக்க வச்சேன், உழைச்சி தான். அதே மாதிரி என்னுடைய பசங்க 2 பேரும், ஒருத்தன் பேங்க்கு அக்கௌண்டராக படிச்சுட்டு ஒரு சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அடுத்தவன் வந்து அவன் வந்து இந்த பில்டிங் கான்ட்ராக்டில் இந்த இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு எடுத்தும் அவர் என்ன அந்த இதில் போக முடியலன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கார் சென்னையில் வந்து. அதனால் என்னுடைய உதவி எவ்வளோ வேணுமே செஞ்சும் என்னுடைய இறைவனை வந்து அடைய முடியலை. அதனால் அதை பற்றி பேசினாவே கண்ணில் தண்ணி தான் வருது. அதனால் என்னுடைய எவ்வளோ பணம் நான் செல்வாக்காக தான் இருக்கேன், இருந்தாலும் இறைவனை அடைய வேண்டும் அந்த ஒரு காரணத்துக்காக அது சொல்ல வார்த்தை வரல, அழுவுதான் வருது. நீங்கள் கவலையை விட்டுடுங்க சாமி, ஐயா கிட்ட வந்துட்டீங்க, கவலையை விட்டுடுங்க. ஏன்னா இப்போது அந்த இறைவனை அடைய முடியுமான்ற கேள்விக்கு தான் இப்போ உங்களுக்கு பதில் வந்திருக்கு. இந்த பதிலை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணால் வெளியே அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர்வாகவே அதை அடைய முடியும். ஏன்னா அதை அடைஞ்சிட்டு அவர் சாட்சியாக இருக்கார். அந்த பாடம் தான் நாம் பண்ணுறோம். அதனால் நமக்கும் நாளைக்கும் அந்த நிலை வரும். உங்களுக்கு உண்மையிலே அதுதான் ஏக்கம், அதுதான் முடிவு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வாங்கின பாடத்தை நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அடுத்தடுத்து பாடங்கள் வாங்கி நீங்கள் அதை அனுபவிக்கும் போது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் அதுக்கான பதில் கிடைச்சிடும். எவ்வளோ நாள் 48 மணி நேரம் கூட சாப்பிடாத இறைவனை வேணும்னு அந்த கோயில் உட்காந்து பார்த்தா அப்போ கூட ஒன்றுமே தெரியல சார். 2 நாள் 3 நாள் கூட சாப்பிடாத இருந்து அந்த கோயில் உட்காந்து பார்த்து கூட அவர் ஒன்றும் இது பண்ணலை. நம்மளுக்குள்ள ஒரு உணர்வாக அழுவுதான் வருத வழியா அவர் நம்ம உள்ளத்தினால பார்க்க முடியல. அதனால தான் நான் இந்த நிலைக்கு உள்ளத்தால் பார்க்கறது தான் சார், உள்முகமாக பார்க்கறதுக்கு தான் பாடமே. வெளியே அவர் காட்சியாக வரமாட்டார், வந்தாலும் நமக்கு தெரியாது. ஐயா இருக்கும்போது மட்டும் வந்தேன்னா நான் சாமியை நேரடியாக பார்க்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கும். காலையில் ஐயா பார்த்தீங்களா? பார்த்துட்டீங்களா? அவர் தான் கடவுள். இப்போ சாட்சியாக இருக்கிற கண் கண்ட கடவுள் அவர் தான். சிவத்தை யாரும் பார்க்கல, சித்தனை நம்ம யாரும் பார்க்கல. சரிங்களா? சித்தனை பற்றியே வானால் ஐயா பேசினதுக்கு அப்புறம் தான் சித்தரை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் திருமந்திரம் படிப்பாங்க, திருவாசகம் படிப்பாங்க, பக்தியை பற்றி பேசுவாங்க. இப்படி தான் போயின்னு இருந்த ஒரு காலத்தில் ஐயா மட்டும்தான் சித்தர்களை பற்றி பேச ஆரம்பிச்சு. ஏன்னால் அவர் ஒரு சித்தர். ஒரு சித்தனால தான் சித்தனை பற்றியே பேச முடியும். இப்போ நாம் எல்லாரும் சொல்லுவோம், சாமி எந்நேரமும் நான் ஐயா பற்றி தான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு ஒரு நாள் நமக்கும் அது நடக்கும். புரியுதுங்களா? அப்போது அதான் பாடலே இருக்குது சாமி. காட்டில் மேவுகின்ற கனப்புழுவெல்லாம் தேடி கூட்டில் அடைத்து வைத்து குளவி தன் உருவாய் செய்யும். குளவி எப்படி ஒரு புழுவை கொண்டு, அதுக்கு குட்டி போடுற பக்கம் இல்லை, அந்த சக்தி இல்லைனால் கூட ஒரு புழுவை கொண்டு வந்து என்ன மாதிரியே ஒன்று ஆக்கிடுவேன்னு அந்த புழுவை கொத்தி ஸ்நாதத்தை உண்டாக்கி புழுவை ஒரு குளவியாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளவே இறைவனை உணர முடிய சக்தி இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பாடங்கள்லாம் சொன்னேன். அதனால் நீங்கள் கவலைகள் வேண்டாம், உங்களோட கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இன்னையிலிருந்து கவலைகள் இல்லாத மனுஷனாக மாறுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 தாட்டி 4 தாட்டி போயிடுவேன். 32 வருஷம் போயிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு. நான் குருவாகவும் இருந்திருக்குன்னா இது மாதிரி இதெல்லாம் இப்போ எதுவுமே யாருக்கும் எது சொல்ல மாட்டேன். குருவாக இருந்து இந்த வருடம் வந்து என்னுடைய சிறப்பு வந்து சமயம் 32வது வருஷம் போயிட்டேன். 13 நாளில் ஒரு கும்பகோணத்தில் ஒரு சிலையை எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டி அதனுடைய 48வது நாள் பூஜை முடிச்சுட்டு இந்த வருடம் கூட
93 நாள் விரதம் இருந்து அந்த கும்பாபிஷேகம் முடிச்சு வச்சேன். அப்போ கூட என்னுடைய காட்சி கொடுக்கல. சிம்பிளாக நான் இந்த இடத்துல இருக்கிறன்ற மாதிரி ஒரு கண்ணு தோன்றி மறைஞ்சிட்டார். அப்புறம் வந்து மறையும் போது எனக்கு அழுகுதான் வந்துச்சு, டைரெக்டாக பார்க்க முடியலன்ற காட்சி கொடுக்கல. அதனால் இந்த முன்ன பௌர்ணமி தான் 2வது அந்த முடிஞ்சு திறந்தாங்க. கோயில் துறக்கும் போது கூட நான் இந்த மாதம் கூட கூப்பிட்டாங்க, பௌர்ணமிக்கு பிறப்பாங்க. எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா சாமி இங்கே இருக்குது, உன் உள்ளத்தில் இருக்குதுன்னு ஐயா சொன்னதுனால நம்ம அதை அறியணும், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம அறியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த உபதேசம் எப்படி கொடுக்குறாங்க, அது எப்படி நம்ம செயல்படுத்தணும், அந்த ஒரு காரணத்துக்காக வந்தேன். என்னுடைய சின்ன வயசில் இவ்வளோ அனுபவம் பட்டிருக்கேன். அதனால் வந்து நான் இன்னும் நல்லா இருக்கணும் என்னன்றது எனக்கு தெரியல. கேள்விகளே வரக்கூடாது சார் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து இங்கே இருக்கிற அனைத்து பெற்றோர்கள், சிறியோர்கள், பெரியவர்கள் அனைவரும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்லதே சொல்லிக் கொடுங்க. நல்லதே சொல்லிக் கொடுங்க, பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து தேவையில்லாமல் ஒரு குறுக்கு பாதையெல்லாம் பசங்க போகிறாங்க, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பணம் இருக்கு எல்லாருக்கும், யாருனாலும் முடிஞ்சதை உங்களால் செய்யுங்க. ஆனால் வந்து பசங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வளர்க்கணும். பெண்களும் அது மாதிரி தான். நல்லா இருக்கும். ஆத்மா வணக்கம். சாமி சான்சர். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம்